இந்த நாட்டுடைய இஸ்லாமியர்கள் இன்று கண்ணீர் வடிக்கிறார்களே. நேற்று ஹோலி பண்டிகை நடிக்கின்ற போது எதற்காக இந்த முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழா என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஹோலி பண்டிகை நடக்கிற அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே பள்ளிவாசலை தார்பாய் போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். என்ன அநியாயம்! ஹோலி பண்டிகை எப்பதான் நடக்குதா? இதுதான் முதல் முறையா? எத்தனை ஆண்டு காலம், எத்தனை ஆயிரம் வருஷம் நடக்கிறது? இஸ்லாம் இன்றுதான் வந்ததா? பெருமானார் நபிகள் நாயகம் எந்த ஆண்டு இந்த மறைமுறையை தோன்றினாரோ அதிலிருந்து வெகு சில ஆண்டுகளிலே இஸ்லாம் இந்திய மண்ணை மிதித்தது. 1500 ஆண்டுகள் இஸ்லாம், இந்திய இஸ்லாமியுடைய வயது. இன்று ஒவ்வொரு கடைகளிலும் மகாராஷ்டிராவில் எழுதி வைக்கிறார்கள். மட்டன் ஸ்டால் சொன்னா அது இந்துக்கள் நடத்துகிற மட்டன் ஸ்டால்னா வெளியே எழுதி வச்சிருவாங்க. அமைச்சரே சொல்லுகிறார், அந்த மட்டன் ஸ்டால்ல வெளியே எந்த மதத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிறார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்களோ அதை பார்த்து மட்டன் வாங்குங்கள் என்று அந்த மாநிலத்துடைய அமைச்சர் வேண்டுகோள் விடுக்கிறார். இன்னும் ஒருபடி அதிகமா ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மா தொழுக நோன்பு நேரம், ஆனால் ஹோலி பண்டிகை நடப்பதற்கு முன்னால போனோம் இல்ல பின்னால போனோம், அது நடக்கும் போது பள்ளி வாசலுக்கு நீ போனேன்னா உன் உயிருக்கு நீதான் பொறுப்புங்கிறாரு ஒரு முதலமைச்சர். இப்படிப்பட்ட இந்தியாவிலே ஹஜ் போகிற இஸ்லாமியர்களுக்கு 66 கோடி ரூபாயில் விமான நிலையத்திற்கு அருகிலே ஹஜ் மாளிகை கட்டி கொடுக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இதுதான் பிறந்தநாள் விழாவினுடைய நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதற்கான காரணம். இன்னைக்கு ஒரு சாதாரண மந்திரி பேர் என்ன? அவன் பேர் கூட நமக்கு வரமாட்டேங்க. தர்மேந்திர பிரதான். அந்த ஆள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அன்சிவிலைஸ்ட் அந்த வார்த்தையை தமிழ்ல சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா மிளச்ச பெயலே காட்டு மிராணி பேருன்னு சொல்ற மாதிரி. அது நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அதை பற்றி கவலையே படாத ஒரு பிரதமரை எதிர்கொள்ளுகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அங்கதான் அதான் அவர் அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு, நாக்பூரின் நாசகார அரசியல் நம்முடைய முதலமைச்சர். அந்த வார்த்தையை தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ளணும். என்ன வார்த்தை? நாக்பூரின் நாசகார அரசியல், அதற்கு அடிபணிய மாட்டேன். அவர் சொன்ன வார்த்தை நாக்பூரின் நாசகார அரசியலுக்கு நான் அடிபணிய மாட்டேன். அது என்ன நாக்பூர் அரசியல்? ஒரு 2 நாளைக்கு முன்னால நேற்று துஷார் காந்தி, மகாத்மா காந்தியுடைய பேரன், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு, இந்த தேசத்தினுடைய வாழ்வுக்கு, இந்த தேசத்தினுடைய வடிவத்திற்கு தன்னுடைய உயிரை கடைசி வரை கொடுத்து இந்த தேசத்தினுடைய பிதா தந்தை மகாத்மா என்று அழைக்கப்பட்ட அந்த காந்தியடிகளுடைய பேரன் வருகிறார் கேரளாவுக்கு. அவரை மறைப்பது யார்? சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன RSS கும்பல். இந்த நாட்டுக்கு அரசியல் சாசன சட்டம் வேண்டாம் என்று சொன்ன RSS கும்பல். மகாத்மா காந்தியினுடைய பேரனை இந்த நாட்டிலே வரக்கூடாது என்று சொல்லுகின்ற நீ சுதந்திரத்திற்கு என்ன செய்தாய்? உத்தரப்பிரதேசத்தில் பத்திரிகையாளர் எழுதுகிறார், உத்தரப்பிரதேசக்காரர்களே தயவு செய்து சிந்தித்து பாருங்கள், இங்கே போடக்கூடிய இவ்வளவு பெரிய சாலைகள் யாருடைய பணம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகிற வரி பணம் என்று எழுதுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் போடுகிற சாலை, உத்தரப்பிரதேசத்தில் கட்டுகிற விமான நிலையம், 100 கிலோமீட்டருக்கு ஒரு விமான நிலையம் அமைக்கிறீர்கள், அங்கே யாருடைய பணம்? தமிழ்நாட்டுக்காரன் கொடுக்கிற வரி பணம். இதை ஏன் என்று கேட்பதற்கு ஸ்டாலின் போன்ற ஒரு முதலமைச்சர் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நிலைமை என்ன ஆகும்? என்னடா டாஸ்மாக்ல ரைடு 1000 கோடி கேக்குற, என்ன சொன்ன? 2G ஸ்கீம்ல என்ன சொன்ன? 1,76,000 கோடின்னு போட்டு காமிச்சான். 1,76,000 கோடி என்று போட்ட உடனே டீ கடையில் உட்கார்ந்து இருக்க எல்லாரும் பேப்பர் எடுத்து போட்டான். 1,76,000 கோடிக்கு எத்தனை சைபர்னு போட்ட உடனே சைபர் எழுதி பார்த்துட்டு பேனாவுக்கள் இவ்வளவு பணமா? என்ன ஆச்சு? மன்மோகன் சிங் அரசை நிலைகுலைய வைப்பதற்கான ஆயுதமாக அது பயன்படுத்தப்பட்டது. அன்னைக்கு கண்ட்ரோலர் என்று ஆடிட்டர் ஜெனரலாக இருந்தாங்க வினோத் ராய், அந்த அறிக்கையை கொடுத்தவர் இன்று என்ன செய்கிறார்? இதே மோடி அரசாங்கத்திடம் பதவி பெற்று பதவியிலே இருக்கிறார். நீதிமன்றம் என்ன சொன்னது? கற்பனை கேட்டாத கதைகளை வைத்து வரைமுறையே இல்லாமல் புனைந்த ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை என்று அந்த 2G ஸ்கேமினுடைய தீர்ப்பிலே அந்த நீதிபதி எழுதி அந்த மூஞ்சில CBI மூஞ்சிலே இருந்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துகின்ற நண்பர்களோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்கை ரீதியாக, தத்துவ ரீதியாக ஒரு அரசியல் பயணத்தில் அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கின்ற நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக நாங்கள் கலந்து கொண்டு இந்த தோழமையை உறுதி செய்து இந்த பயணம் எதிர்காலத்திலே தமிழகத்திற்கு மட்டுமல்ல அகில இந்தியாவிற்கே வழிகாட்டும் என்கிற அந்த பெருமையோடு உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறோம். என் அருமை நண்பர்களே, பிறந்த நாள் எல்லோருக்கும் வருகிறது. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகிறது. பிறந்த நாள் என்று எல்லோரும் எல்லாவற்றிற்கும் வாழ்த்து சொல்வதில்லை. ஒரு சிலருக்கு என்று பிறந்த நாள் என்று தெரியாமலேயே சில பேர் மறைந்து போகிற வாழ்க்கையை எல்லாம் பார்க்கிறோம்.
அவரிடம் கேட்டால் என்று பிறந்தீர் என்று கேட்டால் பலருக்கு தெரியாது, பிறந்த நாள் தேதி தெரியாது. சிலருக்கு குடும்பத்தோடு பிறந்த நாள் முடிந்துவிடும். சில பேருக்கு ஒரு சின்ன நட்பு வட்டம், அந்த வட்டத்தோடு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தினுடைய மகிழ்ச்சிகள் முடிந்துவிடும். சில பேரை அவர்கள் சார்ந்த சாதியினர் கொண்டாடுவார்கள், சில பேருக்கு அவர்கள் சார்ந்த மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் என் அருமை நண்பர்களே, வரலாற்றிலே ஒரு சிலருடைய பிறந்த நாட்களைத்தான் சமூகம், ஒட்டுமொத்த சமூகம் கொண்டாடுகின்ற நாளாக பார்க்கிறது. அப்படிப்பட்ட பிறந்த நாளாக இன்று நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் மாறியிருக்கிறது. இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற முதலமைச்சரை நாம் வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதற்காக அல்ல. யாரெல்லாமோ முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். எடப்பாடி கூட முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பன்னீர்செல்வம் கூட முதலமைச்சராக இருந்திருக்கிறார், ஜானகி ராமச்சந்திரன் கூட முதலமைச்சராக இருந்தார், ஜெயலலிதா கூட முதலமைச்சராக இருந்தார். ஆகவே முதலமைச்சராக இருப்பது மட்டுமே பிறந்தநாள் கொண்டாடுவதற்கான தகுதி அல்ல. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் என்பதற்காக பிறந்தநாள் கொண்டாடுகிறோமா? இன்று தமிழகத்திலே தடுக்கி விழுந்தால் அரசியல் கட்சி தான். என்னுடைய அருமைக்குரிய தம்பி திருமாவளவன் அவர்கள் நாளைக்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறார்கள் விழுப்புரத்திலே. அவருடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய ரீதியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற விழாவை வெற்றி விழாவாக நாளைக்கு கொண்டாடுகிறார்கள். நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்த இருக்கிறோம். இந்த அங்கீகாரம் பெறுவதற்கான அவருடைய பயணத்தினுடைய விலை, அவர் அதற்காக கொடுத்திருக்கின்ற தன் உடலின் உழைப்பு, அவர் சந்தித்திருக்கின்ற சவால்கள், அவர் பார்த்த வன்முறை, அவர் நடந்த நாட்கள், பயணம் செய்த தூரங்கள், இவற்றையெல்லாம் பார்த்து இன்றுதான் தேர்தல் ஆணையம் அவரை அங்கீகாரம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவர் வளர்ந்திருக்கிறார். நானே ஒரு கண்காணமாக அவரை 25 ஆண்டுகள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் 8 நாள் கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் முதலமைச்சராக வேண்டும் என்று எண்ணுகிறார். மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, மக்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, லட்சியங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, போராட்ட களங்களிலே தலைமை தாங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு சினிமா கவர்ச்சி இருந்தால் போதும், பின்னால் ஒரு சாதிய பின்புலம் இருந்தால் போதும், ஒரு மதத்தினுடைய வெறி இருந்தால் போதும், ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியும், அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கிற அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கின்ற போது சாதி இல்லாமல், மதம் இல்லாமல், எந்த விதமான வெறிகை தூண்டுதல் இல்லாமல் எல்லோருக்குமான தலைவர்களாக 8 கோடி தமிழனுக்கும் தலைவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் தான் இந்த நாட்டின் எதிர்கால தேவை. நண்பர்களே, அப்படிப்பட்ட தலைவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. சாதிய பின்புலங்கள் இல்லாத தலைவர்கள், மதவெறியை ஊட்டாத தலைவர்கள், சமூகத்திலே பிளவுகளை ஏற்படுத்தாத தலைவர்கள், சமூகத்திலே வெறுப்பை வளர்க்காத தலைவர்கள், சமூகத்தை ஒன்றுபடுத்துகின்ற தலைவர்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் எல்லோரையும் அணைத்து செல்கின்ற தலைவர்கள், அதிகாரத்தை பங்கு போட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற தலைவர்கள், மாற்று கருத்தை மதிக்கக்கூடிய தலைவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். இது ஜனநாயகத்தினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்று எதற்காக முதலமைச்சரை நாம் கொண்டாடுகிறோம்? அப்படிப்பட்ட ஒரு தலைமை செழிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தலைமை மேலும் மேலும் வலிமை பெற வேண்டும், அப்படிப்பட்ட தலைமையினுடைய பெருமை இன்னும் இன்னும் உயர வேண்டும், அப்படிப்பட்ட தலைமையினுடைய செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் தாக்கமும் வீச்சும் அதிகரிக்க வேண்டும் என்பதனால்தான் இதை போன்ற வாழ்த்தரங்கங்கள். இந்த வாழ்த்தரங்கத்திலே அவருக்கு 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்து சொல்வதற்கு மட்டுமல்ல, நீண்ட நாட்கள் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும், மனைவி மக்களோடு குடும்பத்தோடு பேர குழந்தைகளோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற ஒரு பாச திருவிழாவாக இந்த விழாவை நடத்தவில்லை, மாறாக இதை ஒரு கொள்கை முழக்க திருவிழாவாக நம்முடைய முதல்வர் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அருமையாக சொன்னார் நம்முடைய பேராசிரியர்.
கலைஞரை விட ஒருபடி அதிகம் என்று சொல்கிறார். நானே கொஞ்சம் தடுமாறி போனேன் அப்படி. ஏன்னா அவர் வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அளந்து அளந்து பேசக்கூடிய அற்புதமான பெரிய மனிதர். உணர்ச்சி வசப்பட மாட்டார். யாரை பற்றியும் ஆதாயத்திற்காக புகழ்ந்து பேசுகின்ற அந்த மரபணுக்கள் அவருடைய மரபணுக்கள் அல்ல. உள்ளதை உள்ளபடி சொல்லி நேர்மையோடு எளிமையோடு வாழ்ந்து ஏறக்குறைய 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே பார்க்கின்ற ஒரு புனிதமான மனிதர் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அவரும் சொன்ன நேரம் என்ன நேரம் தெரியுமா? இன்னைக்கு முழுவதும் நோன்பு நூற்று தன்னை முழுவதும் வருத்தி இந்த வயதிலே 14 மணி நேரம் இமிழ்நீரை கூட உண்ணாமல் நோன்பு இருந்த ஒரு மகா பெரிய மனிதர் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், கலைஞரை விட ஒரு பெரிய மனிதர் என்று சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? கலைஞர் சந்தித்த இந்தியா வேறு. கலைஞர் பார்த்த இந்தியா மகாத்மா காந்தியின் இந்தியா. கலைஞர் பார்த்த இந்தியா நேருவினுடைய இந்தியா. கலைஞர் பார்த்த இந்தியா இந்திரா காந்தியினுடைய இந்தியா. கலைஞர் பார்த்த இந்தியா அடல் பிகாரி வாஜ்பாய் கண்ட இந்தியா. ஆனால் இன்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் சந்திக்கிற இந்தியா மோடியினுடைய இந்தியா, அமித்ஷாவினுடைய இந்தியா, RSS என்கிற இயக்கத்தினுடைய நச்சு வேர்கள் நாடு முழுவதும் பரவி இருக்கிற இந்தியா. பார்த்தாலே பயம் வருகிறது. எதிர்த்து பேசுவதற்கு தயக்கம். அருமைக்குரிய தம்பி வீராசாமி கலாநிதி வீராம சொன்னா பாருங்க, என்கிட்ட பேசினார் வந்த உடனே, அண்ணே நீங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க அண்ணா. என்ன தம்பி நீங்கெல்லாம் இப்போ பாராளுமன்றத்தில் இல்லை, மகிழ்ச்சியா இருங்க. நீங்க இருந்த பாராளுமன்றம் வேறு, நாங்கள் இருந்த பாராளுமன்றம் வேறு. பாராளுமன்றத்திற்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஏன் இங்கே வந்திருக்கிறோம் என்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. இதை விட்டு எப்பொழுதும் ஓடுவோம் என்று நினைக்கிறோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லை. இறையாண்மையுள்ள ஒரு இந்திய தேசத்திலே ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் வாக்களித்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பி அந்த டெல்லி பட்டணத்திலே உட்கார்ந்த நாட்கள் நான் எண்ணி பார்க்கிறேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் we will call the prime minister Mr. Prime Minister. மன்மோகன் சிங்கை பார்த்திருக்கிறோம், நரசிம்மராவை பார்த்திருக்கிறோம், இந்திரா காந்திக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன், நரசிம்மராவுக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன், ராஜீவ் காந்திக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். அந்த பிரதமர்கள் பக்கத்தில் நிற்பதே ஒரு பெருமை, ஒரு பாரம்பரியம், ஒரு வரலாறு, ஒரு சரித்திரம். இன்னைக்கு ஒரு சாதாரண மந்திரி, மந்திரி பேர் என்ன? அவன் பேர் கூட நமக்கு வரமாட்டேங்க. பிரதானா? பிரதான், தர்மேந்திர பிரதான். அந்த ஆள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அன்சிவிலைஸ்ட். அந்த வார்த்தையை தமிழ்ல சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா மிளச்ச பெயலே காட்டு மிராணி பேருன்னு சொல்ற மாதிரி. அது அவ்வளவு தைரியமான ஒரு வார்த்தையை ஒரு அமைச்சர், அவர் வருகிற மாநிலம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒரிசா மாநிலம். அந்த ஊர்ல போய் ஒரு 10 நாள் நீங்க இருந்துட்டு வந்தீங்கன்னா வாழ வேண்டும் என்கிற ஆசையே உங்களுக்கு போயிடும். அந்த ஊர்ல ஒழுங்கான பள்ளிக்கூடம் கிடையாது, ஒழுங்கான மருத்துவமனை கிடையாது, ஒழுங்கான சாலைகள் கிடையாது, ஒழுங்கான போக்குவரத்துகள் கிடையாது, ஒழுங்கான உயர்கல்வி நிறுவனங்கள் கிடையாது, ஒழுங்கான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கிடையாது. இந்திய நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தியிலே மிக மிக அடித்தட்டத்திலே இருக்கிற ஒரு மாநிலத்திலே இருந்து வருகின்ற அமைச்சர், குறை சொல்லவில்லை, அதை தகுதியாக கூட நான் பார்க்கவில்லை. ஆனால் நீ யாரை பார்த்து சொல்லுகிறாய்? கடல் தோண்டி மண் தோன்றா காலத்திற்கு முன்னால் முன் தோண்டி மூத்த குடி என்று சொல்லி உலகத்தின் நாகரிகத்திற்கெல்லாம் முகவரி எழுதிய தமிழ் சமூகத்தை பார்த்து நீ அன்சிவிலைஸ்ட் என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? இந்த உலகத்திற்கே நாகரிகம் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாங்கள். இந்த உலகத்திற்கே பண்பாடு எப்படி என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் நாங்கள். உலகத்திலே இருக்கின்ற ஒப்பற்ற மொழிகள் என்று வகைப்படுத்திக் கொண்ட கிரேக்கம், சாக்ரட்டிஸ் பேசிய மொழி வழக்கிலே இல்லை. இயேசுநாதர் பேசிய ஹீப்ரு மொழி வழக்கத்திலே இல்லை. சீசர் பேசிய லத்தீன் மொழி வழக்கத்திலே இல்லை. உலக நாகரிகத்துடைய மிக தொன்மையான சுமேரிய நாகரிகம், அந்த மொழி வழக்கத்திலே இல்லை.
காளிதாசன் பாடிய ரகுவம்சம் சமஸ்கிருதம் வழக்கத்திலே இல்லை. ஆனால் 6000 ஆண்டுகள் 7000 ஆண்டுகள் தன்னுடைய இளமை குறையாமல், கன்னித்தன்மை குறையாமல், கட்டுக்குலையாமல் இன்னும் உயிருள்ள மொழியாக, உயிர்ப்புள்ள மொழியாக, ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்கிற மொழியாக இருக்கின்ற இந்த தமிழ் மொழியை பேசுகின்ற எங்கள் அந்த இனத்திற்கு சொந்தக்காரர்கள், அந்த மண்ணுக்கு வாரிசுகள் எங்களை பார்த்து நாகரிகமற்றவன் என்று நீ பேசினா என்று சொன்னால், அந்த வீரபாண்டியம் படத்தில் கட்டபொம்மன் வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பொழுது உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இதை போன்ற ஒரு சம்பவம் இந்திரா காந்தி அன்னை பிரதமராக இருக்கும்போது நடந்திருந்தால் அவரே வருத்தம் தெரிவித்திருப்பார், அவரே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருப்பார். அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தால் காலில் விழுந்து கூட கதறி இருப்பார். பண்பாடு உள்ள அரசியல் தலைவர். ஆனால் இன்று வரை இந்த பிரதமர் ஒரு வாய் துறந்து தன்னுடைய அமைச்சரவையினுடைய சகா பேசிய இடம் எங்கே? நாடாளுமன்றம். ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு வார்த்தை பேசுகிறார், அதை பற்றி கவலை இல்லை. நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அதை பற்றி கவலையே படாத ஒரு பிரதமரை எதிர்கொள்ளுகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அங்கதான் அதான் அவர் அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு, நாக்பூரின் நாசகார அரசியல் நம்முடைய முதலமைச்சர். அந்த வார்த்தையை தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ளணும். என்ன வார்த்தை? நாக்பூரின் நாசகார அரசியல். அதற்கு அடிபணிய மாட்டேன் அவர் சொன்ன வார்த்தை. நாக்பூரின் நாசகார அரசியலுக்கு நான் அடிபணிய மாட்டேன். அது என்ன நாக்பூர் அரசியல்? ஒரு 2 நாளைக்கு முன்னாலங்க, நேற்று துஷார் காந்தி, மகாத்மா காந்தியுடைய பேரன், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு, இந்த தேசத்தினுடைய வாழ்வுக்கு, இந்த தேசத்தினுடைய வடிவத்திற்கு தன்னுடைய உயிரை கடைசி வரை கொடுத்து இந்த தேசத்தினுடைய பிதா தந்தை மகாத்மா என்று அழைக்கப்பட்ட அந்த காந்தியடிகளுடைய பேரன் வருகிறார் கேரளாவுக்கு. அவரை மறைப்பது யார்? சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன RSS கும்பல். இந்த நாட்டுக்கு அரசியல் சாசன சட்டம் வேண்டாம் என்று சொன்ன RSS கும்பல். மகாத்மா காந்தியினுடைய பேரனை இந்த நாட்டிலே வரக்கூடாது என்று சொல்லுகின்ற நீ சுதந்திரத்திற்கு என்ன செய்தாய்? இந்த பிரதமராக இருக்கிறாய், அமைச்சராக இருக்கிறாய். ஆள் அம்பு படை, உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவம், உச்ச நீதிமன்றம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியா முழுவதும் இருக்கின்ற எத்தனையோ லட்சக்கணக்கான பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் நாங்கள் உருவாக்கி வைத்தோம். இன்று கட்டி ஆளுகிறீர்கள். இதை உங்கள் கையிலே கொடுத்ததற்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிள்ளி போட்டிருப்பீங்களா? இந்த நாட்டில் இன்று என்ன நடக்கிறது? இந்த நாட்டுடைய இஸ்லாமியர்கள் இன்று கண்ணீர் வடிக்கிறார்களே. நேற்று ஹோலி பண்டிகை நடிக்கின்ற போது எதற்காக இந்த முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழா என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஹோலி பண்டிகை நடக்கிற அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே பள்ளிவாசலை தார்பாய் போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். என்ன அநியாயம்! ஹோலி பண்டிகை எப்பதான் நடக்குதா? இதுதான் முதல் முறையா? எத்தனை ஆண்டு காலம், எத்தனை 1000 வருஷம் நடக்கிறது? இஸ்லாம் இன்றுதான் வந்ததா? பெருமானார் நபிகள் நாயகம் எந்த ஆண்டு இந்த மறைமுறையை தோன்றினாரோ அதிலிருந்து வெகு சில ஆண்டுகளிலே இஸ்லாம் இந்திய மண்ணை மிதித்தது. 1500 ஆண்டுகள் இஸ்லாம், இந்திய இஸ்லாமியுடைய வயது. இன்று ஒவ்வொரு கடைகளிலும் மகாராஷ்டிராவில் எழுதி வைக்கிறார்கள், மட்டன் ஸ்டால்னு சொன்னா அது இந்துக்கள் நடத்துகிற மட்டன் ஸ்டால்னா வெளியே எழுதி வச்சிருவாங்க. அமைச்சரே சொல்லுகிறார், அந்த மட்டன் ஸ்டால்ல வெளியே எந்த மதத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிறார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்களோ அதை பார்த்து மட்டன் வாங்குங்கள் என்று அந்த மாநிலத்துடைய அமைச்சர் வேண்டுகோள் விடுக்கிறார். இன்னும் ஒருபடி அதிகமாக அவர் முதலமைச்சர் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மா தொழுக, நோன்பு நேரம், ஆனால் ஹோலி பண்டிகை நடப்பதற்கு முன்னால போனோம் இல்ல பின்னால போனோம், அது நடக்கும் போது பள்ளி வாசலுக்கு நீ போனேன்னா உன் உயிருக்கு நீதான் பொறுப்புங்கிறாரு உங்கள் முதலமைச்சர். இப்படிப்பட்ட இந்தியாவிலே ஹஜ் போகிற இஸ்லாமியர்களுக்கு 66 கோடி ரூபாயில் விமான நிலையத்திற்கு அருகிலே ஹஜ் மாளிகை கட்டி கொடுக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இதுதான் பிறந்தநாள் விழாவினுடைய நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதற்கான காரணம்.
ஒரு முதலமைச்சர் பணக்காரர்களுக்கு மட்டுமான முதலமைச்சர் அல்ல, பெரும் சாதிக்காரர்களுக்கான முதலமைச்சர் அல்ல. இந்த சாதி மெஜாரிட்டி அவர்களுக்கு சார்பாக இருக்கிறேன் என்பது அல்ல. யாருக்கு குரல் இல்லையோ, யார் ஜனநாயகத்திலே மிகவும் நலிந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு அரசாங்கத்தினுடைய உதவியும் பாதுகாப்பும் தேவைப்படுகிறதோ அவர்களோடு பாதுகாப்பாக இருப்பதுதான் ஒரு பண்பட்ட முதலமைச்சர். இன்னைக்கு அவர்தான் குரல் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கும் அந்த தைரியம் இல்லை. ஏன் பயம்? நமக்கு கமலஹாசன் சொல்வார்ல, அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், ஓடுறத பார்த்தா பயம், நிக்கிறத பார்த்தா பயம். 3 மாசத்துக்கு முன்னாலே எடப்பாடி என்ன பேசினார்? இந்த எலெக்ஷன்ல எந்த எலெக்ஷன்லையும் பாஜகவோடு எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அதிமுக சேராதுன்னு பேசிய இதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன பேசுகிறார்? இன்னைக்கு ஆந்திராவினுடைய முதலமைச்சர் என்ன பேசுகிறார்? ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் என்ன பேசுகிறார்? இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் பாஜகவினுடைய கொள்கையை ஆதரித்த முதலமைச்சருடைய எதிர்காலத்தை இன்று பார்க்கிறோம். அவருடைய நிகழ்காலத்தை பார்க்கிறோம். நவீன் பட்நாயக் பாஜகவோடு போனார், அதிகாரத்தை இழந்தார், ஆட்சி இழந்தார். தெலுங்கானாவில் முதல்வர் சந்திரசேகர் ராவ் பாஜகவோடு இருந்தார், அதிகாரத்தை இழந்தார், ஆட்சி இழந்தார். ஜெகன்மோகன் ரெட்டி அதிகாரத்தை இழந்தார், ஆட்சி இழந்தார். இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கட்சியை தொலைத்து விட்டு நடுத்தருவில் நிற்கிறார். ஆனால் கொள்கையை சுமந்த ஸ்டாலின் ஆட்சியும் அதிகாரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி 8 கோடி தமிழ் மக்களுடைய நெஞ்சத்திலே நீங்காத இடத்தை பெற்ற தலைவராக இருப்பார். அதனால்தான் நாம் இன்று எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த இனத்தையும் இந்த இனத்தினுடைய மாண்பையும் இந்த மொழியையும் இந்த மொழியினுடைய பெருமையினையும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டின் வளங்களையும் பாதுகாத்து நம் உரிமைகளை கொண்டாடக்கூடிய ஒரு முதலமைச்சர் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முதலமைச்சர் இன்னும் வாழ வேண்டும், வளர வேண்டும், இன்னும் அவர் பெருமை உயர வேண்டும் என்று தூக்கி பிடிக்கிறோம். உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. எப்படி தைரியம் இருந்தாலும் ஒரு அமைச்சர் பேசுவார், நீ இந்த நடத்திலாம் பணம் தரமாட்டேன்னு சொல்வதற்கு நீ யார்? என்கிட்ட வாங்கின வரி பணம், என்னிட்ட வசூல் பண்ண வரி பணம், எங்கள் வீட்டு பெண்கள், எங்கள் வீட்டு தம்பியர், எங்கள் வீட்டு தங்கையர் நாள் முழுவதும் உழைத்து பங்குகிற ஒவ்வொரு சோப்பு, ஒவ்வொரு சேலை, ஒவ்வொரு ரவிக்க துணி, தலையில வைக்கிற பொட்டு, கழுத்தில் போட்டிருக்கிற கவரிங் நகை அத்தனைக்கும் உனக்கு ஜிஎஸ்டி. இன்னைக்கு ஊபியில் ஒருத்தர் எழுதுறார், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பத்திரிகையாளர் எழுதுகிறார், உத்தரப்பிரதேசக்காரர்களே தயவு செய்து சிந்தித்து பாருங்கள், இங்கே போடக்கூடிய இவ்வளவு பெரிய சாலைகள் யாருடைய பணம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகிற வரி பணம் என்று எழுதுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் போடுகிற சாலை, உத்தரப்பிரதேசத்தில் கட்டுகிற விமான நிலையம், 100 கிலோமீட்டருக்கு ஒரு விமான நிலையம் அமைக்கிறீர்கள், அங்கே யாருடைய பணம்? தமிழ்நாட்டுக்காரன் கொடுக்கிற வரி பணம். இதை ஏன் என்று கேட்பதற்கு ஸ்டாலின் போன்ற ஒரு முதலமைச்சர் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நிலைமை என்ன ஆகும்? அதுக்காகத்தான் பிறந்தநாள் கொண்டாடுகிறோம். அதிகாரத்தில் இருக்கார் என்பதற்காக அல்ல, பதவியிலே இருக்கிறார் என்பதற்காக அல்ல. இந்த சமூகத்தினுடைய உரிமைகளையும் இந்த சமூகத்தினுடைய அடையாளங்களையும் இந்த மொழியினுடைய கலாச்சார பெருமைகளையும் கட்டி காப்பதற்காக என்ன விலை கொடுப்பதற்கும் ஒரு தலைவன் தயாராக இருக்கிறான் என்பதற்காகத்தான் அந்த என்னடா டாஸ்மாக்ல ரைடு 1000 கோடி கேட்கிற என்ன சொன்ன? 2G ஸ்கீம்ல என்ன சொன்ன? 1,76,000 கோடின்னு போட்டு காமிச்சான். 1,76,000 கோடி என்று போட்ட உடனே டீ கடையில் உட்கார்ந்துருக்க எல்லாரும் பேப்பர் எடுத்து போட்டான். 1,76,000 கோடிக்கு எத்தனை சைபர்னு போட்ட உடனே சைபர் எழுதி பார்த்துட்டு பேனாவுக்கு இவ்வளவு பணமா? என்ன ஆச்சு? மன்மோகன் சிங் அரசை நிலைகுலைய வைப்பதற்கான ஆயுதமாக அது பயன்படுத்தப்பட்டது. அன்னைக்கு கண்ட்ரோலர் என்று ஆடிட்டர் ஜெனரலாக இருந்தாங்க வினோத் ராய், அந்த அறிக்கையை கொடுத்தவர் இன்று என்ன செய்கிறார்? இது இதே மோடி அரசாங்கத்திடம் பதவி பெற்று பதவியிலே இருக்கிறார். நீதிமன்றம் என்ன சொன்னது? கற்பனை கேட்டாத கதைகளை வைத்து வரைமுறையே இல்லாமல் புனைந்த ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை என்று அந்த 2G ஸ்கேமினுடைய தீர்ப்பிலே அந்த நீதிபதி எழுதி அந்த மூஞ்சில சிபிஐ மூஞ்சிலே இருந்து விட்டார். ஆனால் அரசாங்கம் போய்விட்டது. கூட்டணியினுடைய உறவுகள் சிதைந்தன. நாம் நாள்தோறும் கொண்டாடி வந்த நம்முடைய நண்பர்களை சிறையிலே பார்த்தோம்.
இந்த கொடுமைகளை எல்லாம் நடப்பதற்கு ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டை ஊதி பெரிதாக்கி ஒன்றுமே இல்லாதவற்றை இருப்பதை போல சித்தரித்து இந்த தேசத்தினுடைய கவனத்தை திசை திருப்பி மன்மோகன் சிங் அரசை ஊழல் ஊழல் என்று சொன்ன அந்த அண்ணா ஹசாரே எங்கே, அந்த கிரண் பேடி எங்கே, இந்த அர்ஜுன் கெஜ்ரிவால் எங்கே, இன்னைக்கு வந்து லோக் அதாலத் லோக்பால் அதெல்லாம் எங்கே? ஒரு தேர்தலோடு முடிந்து விட்டது. ஒரு 10 மாசத்திற்கு முன்னால் ஆற்று மணலே மண்ணள்ளி விட்டார்கள் என்று இதே சிபிஐ வந்து எல்லா இடத்தையும் சோதனை இட்டது. ஆற்று மணல் அள்ளிய அந்த அருளை எல்லாம் பார்வையிட்டது. என்ன செய்தீர்கள்? என்ன வழக்கு? இன்று நீங்கள் பயங்காட்டுகிறீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட வழக்குகளுக்கெல்லாம் பயந்து அடிபணியக்கூடிய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் அல்ல, தளபதி ஸ்டாலின் அவர்களும் அல்ல. அதை போன்ற மிரட்டல்கள், அதை போன்ற அச்சுறுத்தல்கள், ஒரு வழக்கை போட்டு 3 முறை ரைடு வந்து விட்டால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனோடு இருக்கிற கூட்டணிகளும் கலகலத்து விடும் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கூட்டணி இன்னும் இறுகும், இன்னும் ஒற்றுமையாகும், இன்னும் வலுப்படுத்தப்படும், இன்னும் முன்னையோடு வீரத்தோடு எழுந்திருப்போம். எங்களுடைய தலைவரும் இந்த கூட்டணியை வழிநடத்துகின்ற முதலமைச்சரும் எப்பொழுதும் இல்லாத வீரியத்தோடு விஸ்வரூபம் எடுப்பார். ஒவ்வொரு வழக்கு போட்ட பிறகும் விஸ்வரூபம் எடுப்பார். அதற்கான அறைகூவல் விடுக்கின்ற நாளாகத்தான் இந்த பிறந்தநாள் விழா. அதைத்தான் தைரியமாக சொல்லுகிறார். நாக்பூரின் நாசகார அரசியலுக்கு நானும் அடிபணிய மாட்டேன், என் சமூகத்தையும் அடிபணிய விட மாட்டேன் என்று தைரியமாக சொல்லுகிற ஒரு அருமையான தலைவர் நாம் காலத்திலே வாழ்கிறோம். அவரோடு இருப்போம், அவரை பலப்படுத்துவோம். அவர் மூலமாக தமிழகத்திற்கு விடியல் வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.